ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்கக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி பண்ணை நிலவரத்தில் என்ன இருக்குது என்ன போயிருக்கு அப்படிங்கிறது தான். நம்மளோட வீடியோவை நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபு, லைக் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்ப்போம். பண்ணையில் முதல்ல இவனை காமிக்க பன்னூர் ஓரளவு பரவாயில்ல. இன்னைக்கு குளிப்பாட்டணும் குட்டியை. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், ஃபுல்லாக பூச்சியாக இருந்துச்சு. ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முடியெலாம் வெட்டினதுக்கப்புறம் தான் குட்டி ரெடியாகவே ஆச்சு. அது வரைக்கும் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. குட்டி எடுக்கிறதே அழகுக்காண்டி தான். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த இடம் போன வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் ஃபுல்லாக இப்படி இருந்துச்சு. மேக்ஸிமம் ஓரளவு க்யூர் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டான். என்ன இற வச்சாலும் சாப்பிடும். நல்ல ஒரு தங்கப்புள்ள மாதிரி. பாலும் குடிக்கும், இறையும் சாப்பிடும். இன்ஷால்லா இது ஒரு ஆசைக்கு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு வச்சுருக்கோம். கண்டிப்பாக இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பன்னூர் எடுத்துருக்கிறது. அதனால் இந்த இயர் எண்டில் பார்ப்போம். ஒரு வருஷத்தில் என்ன வளருது, எப்படி இருக்குது, இதுக்கு எதுவும் மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறது இந்த குட்டியோட இதை 1 இயருக்கு அப்புறம் தான் தெரியும். பக்ரீத் டைமில் பார்த்துக்கலாம். நம்மால் ஷஹீது அப்டேட் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்ல ஒரு குட்டி, அதாவது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வீட்டுக்கு ஒரு குட்டி வளர்க்கணும். நம்மளும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆள் தானே. வெள்ளையில் கண்கருப்பு கண்டிப்பாக வேணும்னு எடுத்த குட்டி தான். நமக்கும் கண்கருப்பு ரொம்பவே பிடிக்கும். அதில் எடுத்ததில் ஒன்று இஸ்லாம் நல்லா வந்துச்சு, நல்ல சைஸ் வந்துச்சு. பக்ரீத்துக்கு கொடுத்துருந்தோம். ஒரு அஜர்த்து தான் நம்மள்ட்ட ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனார். வேறு வழி இல்லாமல் கொடுத்தேன். இந்த சைஸ் இருக்கையிலே பல்லு போட்டுருச்சு. அதுக்கு நம்ம பண்ணையில் வளர்க்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பான முறையில் தோரணையாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் அதை கொடுத்தது மிகப்பெரிய தவறு. இருந்தாலும் நமக்கு இட வசதி ரொம்ப கம்மி. ஒரு பொருள் வளர்த்தாலும் நீட்டாக வளர்க்கணுங்கிற நினப்புல தான் நான் அதை கொடுத்துட்டு அது நினைவுல இன்னொரு கடை வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு என்னமோ அந்த குட்டியை கொடுத்ததெல்லாம் இல்லை. அந்த குட்டிக்கு என்ன பேரோ அதே பேர் தான் இதில் வாயில் வரும். ஆனால் இருந்தாலும் இது வேறு கடை தானே. அதில் உள்ள தோரணை வேறு, இதில் உள்ள தோரணை வேறு. இன்ஷால்லா இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்ச கடை தான். பழைய வீடியோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடாவோட இதுதான் அந்த கடாவா அப்படின்னு கேட்பீங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம், 1.5 to 2 மாதத்துக்குள்ளே இந்த கடாவோட நிலைமை மாறிச்சு. அது வரைக்கும் எப்படி வளர்த்தாங்க, என்ன பண்ணாங்க ஒன்றுமே புரியலை. அவ்வளோ ஒரு டேமேஜாக இருந்துச்சு. குட்டி வெளியே பார்க்க லட்சணமாக அழகாக இருந்து என்ன பிரயோஜனம். அந்த குட்டியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எடுத்து அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிவ்னஸ்ஸு. எத்தனை மாதம் இருக்கும்னு தெரியலை, எனக்கும் தெரியல. ரொம்ப சின்ன குட்டியாக எடுத்துருந்தா நம்மளே யோகிக்கலாம். ஆனால் நம்ம எடுத்தது ஒரு 5 மாத குட்டிங்கிற நினப்பில் எடுத்தோம். ஆனால் எனக்கு தெரியல அது அப்போ அது எத்தனை மாதம் குட்டின்னு. இன்னும் பல்லு போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் வயசு கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால் என்னோட கணக்குப்படி இது ஒரு 9 மாதமாவது இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் வேஸ்ட்டு, அதுக்கு கீழே இருந்தால் லக்கு. ஆனால் ஓரளவு கொண்டு வர முடியாதுன்னு சொன்ன மக்களுக்கு எதுதாப்புல டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லபடியாக ரெடி ஆகிட்டான். பண்ணன்னு வச்சுருந்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு குட்டி நமக்குள்ளே அடையாளத்துக்கு இருக்கணுங்கிறதுனால தான் நான் இதை வச்சுருக்கேன். இன்ஷால்லா இதை கண்டிப்பாக நல்லா ரெடி பண்ணிடுவேன். என்ன நிலைமையில் ஆகப்போகுது, நான் கண்டிப்பாக இது நமக்கு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஷஹீத் அப்படின்னா ஜமீன் கோட் வால்டில் ஒத்தக்கன் கருப்பில் ஒரு கடா கிடக்கு அப்படிங்கிறதுக்கு தான் வளர்க்கேன். இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் இது டெய்லி காமிப்பேன். எந்த வீடியோலாம் போடுறனோ எல்லாத்துலேயுமே காமிப்பேன். என்ன வேரியேஷன் இருக்குது, என்ன அப்டேட் இருக்குன்னு நம்ம ஒரு வருஷம் கழித்து எடுக்கும்போது பழைய வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் கூடயே கிடக்கேன். குட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்ஷால்லா உங்களோட கமெண்ட்ஸு ஷேரில் தான் நமக்கு தெரியும் கடா வளர்ந்துருக்கா, அப்டேட் இருக்காங்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்து நம்மால் நமக்கு சேவலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இது நம்ம சித்தப்பாக்குள்ளது, தம்பிக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கெத்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நல்ல சைஸு சேவை. சைஸை பார்த்தாலே தெரியும். ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து இதோட எப்படி சொல்கிறது, இதுக்கு தேவை நமக்கு பொட்டை எல்லாமே தேவைப்பட்டுச்சு. அதனால் இதை போட்டு பிரீட் எடுத்து அலமதுல்லா நல்லபடியாக கிட்டத்தட்ட குறைஞ்சி ஒரு 50 குஞ்சு எடுத்தோம். 50 குஞ்சில் மேக்ஸிமம் எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் குஞ்சு மட்டும் நம்மள்ட்ட நிற்கி குறைஞ்ச ஒரு 5 குஞ்சு
ஒரு பொட்டணிக்கு மசாலா நல்ல பொருள், நல்ல உயரத்துக்காக தான் இதில் போட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் கொடுத்துருச்சு. இந்த சேவை இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. யாருக்கும் தேவைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கொடுக்கணும்னு இல்லை, விருப்பப்பட்டு கேட்குற மக்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நல்ல ஒரு சைஸு, நல்ல ஒரு கலரும் கூட. சேலை இதுவும் அவைலபிளாக தான் இருக்குது, கேட்டு வேணால் வாங்கிக்கோங்க. அதுபோக போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மயிலம்பாடி குட்டிங்களை இன்ஷால்லா லோட் பண்ணிடுவேன். நிறையா நான் சேல் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய என்கொயரி வந்துச்சு. என்கொயரியாகவே போயிடுச்சு. இப்படி கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க. ஆள் வந்து பார்த்தாங்க, ஆள் வந்து பார்த்துட்டு 10 வேணும் 20 வேணும் கேட்டாங்க. அடுத்த நாள் வாரேன்னு சொன்னாங்க, அட்வான்ஸ் போடுறேன்னாங்க. வியாபாரங்கிறதுனாலே ஏதாவது ஒன்று முடிஞ்சாதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி வந்துரும்பா, இப்படி வந்துருவோம், இப்படி எடுத்துருவோம்பா, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, மழை பெய்யுது, இடம் எடுக்கணும், இடம் ரெடி பண்ணணும், அதனால பார்க்க முடியாத, கொஞ்சம் ஒரு 2 நாள் நிப்பாட்டிருங்கன்னு அவங்கள நம்பி நம்மளும் ஒரு 4 நாள் நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு வந்து அவங்க கடைசி வரைக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்கு மேலே நம்மளை பொருளை நிப்பாட்ட வச்சு வேஸ்ட்டு. ஷெட்டுக்குள்ளே மழை பெய்யக்கூடிய, இது வந்து மழை சீசன். தென்காசி மாவட்டத்தில் கண்டிப்பான முறையில் மழையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்குள்ளே நம்ம முன்னெச்சரிக்கையாக அழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தோம். நான் எடுத்தது காரணமாக தான். எடுக்கும்போதே 3 மாதத்தில் கொடுக்கணும்னு நினச்சி எடுத்தேன். 3 மாதம் ஆக போச்சு. இன்ஷால்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி கண்டிப்பான முறையில் சந்தைக்கு கொண்டு வாங்க, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கொடுத்தாச்சு. நமக்கு வண்டி கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால எல்லா பொருளையும் ஏற்றிட்டு போக முடியல. மொத்தம் நம்மளோட கடந்து அவைலபிளாக இருந்தது 36 பொருள். ஒன்று விற்றுட்டோம், அது போக 35 இருந்துச்சு. 35ல் 26 தான் ஏற்ற முடிஞ்சுது. இப்போ 9 பேலன்ஸிங் தான் போட்டிருக்கேன். வாங்க குட்டிங்களை காமிக்கேன். இந்த குட்டிங்களாம் அவைலபிளாக தான் இருக்குது. யாருக்கும் தேவைன்னா வளர்ப்புக்கு, பண்ணை வளர்ப்புக்கு, அடுத்த வருஷம் பக்ரீத் வளர்ப்புக்கு எதுக்குனாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 9 குட்டி இருக்குது. இந்த 9 குட்டியில் அக்கீக்கா தரத்தில் குறைஞ்சது ஒரு 4 குட்டி இருக்கும். 4 குட்டியில் எதுலான்னா 1 2 நம்மளை திரும்பி பார்த்த 3, அது போக கீழே ஒன்று படுத்துருக்கு 4. இந்த 4மே அக்கீக்கா தரத்தில் இருக்குது. கொம்பு இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாங்க. சைஸ் நம்ம பெருசு, வயசு தான் கம்மி. ஆனால் ஒரு நல்ல தரமான பொருட்கள். இந்த 9மே அவைலபிளாக தான் இருக்குது. இதுவும் யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பான முறையில் நல்ல பொருளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 குட்டி கீழே முடி வெட்டி போட்டிருக்கேன். மசாலா நல்ல பொருள். பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கேன். நான் ஏற்கனவே போட்ட சைலேஜ் இறையில சோளம் முழுசாகவே வளர்ந்துருச்சு. அதில் வந்து எருக்குழி மாதிரி போட்டிருக்கேன். எருக்குழி போட்ட காரணத்தினால அது உரமோ என்னமோ நமக்கு கண்ணு முன்னாடியே காமிச்சிருச்சு. வெறும் 2 மாதத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு சோளமே பாருங்கள், 4 பக்கத்தில் சைடில் 1 கீழே 1 இருக்கும். 5 சோளம் வந்திருக்கு. ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவனோட படைப்பில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அப்டேட் ஆகலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். இன்ஷா அல்லாஹ் எனக்கு தான் இதெல்லாம் முடி வெட்டி வச்சுருக்கேன். நல்லா முடி வெட்டியே வச்சுருக்கேன். கொஞ்சம் உண்ணி பிரச்சனைலாம் வந்ததுனால முடி வெட்டி வச்சுருக்கோம். இந்த பொருட்கள் அவைலபிளாக தான் இருக்குது. வெறும் 9 தான் இருக்குது. ஒன்று ஒன்றா கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னைக்கு நம்மளோட பண்ணை நிலவரத்தை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிட்டேன். போன வாரம் சொன்ன மாதிரி கண்டிப்பான முறையில் அடுத்த வாரம் இந்த குட்டியை ஏற்றிடுவேன். முடியுதா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நல்லபடியாக முடிஞ்சுது. வியாபாரி கடனுக்கு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நம்ம கொடுத்தா ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்தோம். கொடுத்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஷேர் சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. நிறையா பேர் ஃபோன் அடித்து கேட்டாங்க, குட்டி வாங்கணும், வாங்குறாங்கங்கிறத விட என்கொயரி வர்றது வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். என்கொயரி வந்துக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம ரீச் ஆகிருக்கோம், நம்மளோட கெடாக்கள் வெளியே தெரியுது, நம்ம வெளியே தெரிகிறோம், நம்ம நம்பிக்கையாக இருக்கும், நம்மளை வச்சு ஓரளவு இந்த அமௌண்ட் போடுறதுக்கு ஆன்லைன் வியாபாரங்கிறது நிறைய மோசடிகளில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பண்ணுற ஷேரு கமாண்டு எல்லாமே கொஞ்சம் வெளியே நம்மளை தெரியப்படுத்துறதுனால சரி இப்படி ஒரு ஆள் இருக்குது, கண்டிப்பாக இவர்கிட்ட நம்பி அட்வான்ஸ் போடலாம், ஆடு இருக்குது, கெடா இருக்குங்கிறத உங்கள் மூலியமாக தான் பார்க்குற ஆட்கள் ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரியுது. அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி இன்னும் நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் ஆடு மாடை பற்றி தெரியாத ஆட்கள், ஆடு மாடுக்கு வீடியோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்தாலும்
உங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளை வெளியே தெரியப்படுத்துங்க. ஓரளவு தெரியப்படுத்திட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. பார்க்குற மக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பார்க்குறீங்க, ஆர்வத்தோடு பார்க்குறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் என்ன போட போகிறேன்னு தெரில. என்னோட இது ஃபுல்லாகவே முடிஞ்சுது, அதாவது பண்ணை ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. இடையில இந்த போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் இடையில குறைஞ்சது 30 எட்டயபுரம் பொட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுலாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அது போக 6 மாத குட்டி எடுத்து வந்தோம், அதுவும் முடிஞ்சுது. ஏற்கனவே கொம்பு பிடிங்கி போட்டிருந்தேன்னு சொன்னேன், கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னு, அது ஏற்றி விட்டாச்சு. மற்ற எல்லா குட்டிகளும் ஓரளவு முடிஞ்சுது. இப்போ நம்மள்ட்ட நிற்கிது நம்ம பொருட்கள் 2, அது போக 9 விற்பனைக்காக உள்ள குட்டி மட்டும்தான் இருக்குது. இந்த குட்டிங்களை எல்லாத்துக்கும் விற்பனை பண்ணிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஹைர். இதுக்கப்புறம் மயிலப்பாடி குட்டிகளோ பண்ணை வளர்ப்பு குட்டிகளோ எடுக்கிறோமா இல்லையாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏதாவது அமைஞ்சாதான் எடுப்போம். இது ஒரு உதவி, ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, எனக்கும் கிடா எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது போக அந்த கிடாக்கள் வளர்த்த ஆள்களுக்கு ஒரு உதவி மாதிரி பண்ணியிருந்தோம். அதனால என்னவோ நம்மளை கடவுள் கைவிடலை, நல்லபடியாக முடிஞ்சுது. லாஸா நஷ்டமா லாபமாங்கிறது கண்டிப்பாக அடுத்த வீடியோ சொல்கிறேன். 9 பொருள் கிடக்கு. இந்த பொருள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இதில் லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்காங்கிற விவரம் தெரியும். கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எவ்வளோ லாபம் வந்திருக்கு, என்ன நஷ்டம் வந்திருக்கு, என்ன இற போட்டிருக்கேங்கிறத கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். வேறு யாரும் பண்ணை வளர்ப்பு முறையில் குட்டிகள் வளர்த்தாலும் தெளிவாக வளங்க. உங்களுக்கு இறையில எப்படி கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணி வளங்க. ஆனால் இறை கம்மி பண்ணுறது வந்து உங்களுக்கு காசுனால கம்மி பண்ணக்கூடாது. காசும் முக்கியம், குட்டிக்கு சத்தும் தேவை. அதனால் நீங்கள் அதுக்குண்டான இதை சத்தை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எந்த இறை கம்மியான இறையில எவ்வளோ சத்து கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பழக்குங்க. கண்டிப்பாக குட்டி உங்களுக்கு க்ரோத் இருக்கும். நல்லபடியாக குட்டிங்களை வளங்க. என்கிட்ட இருந்தது என்னோட குட்டிங்க எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஹைர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இருக்கிற பொருளை காமிச்சிச்சு பண்ணை நிலவரம். இன்னைக்கு நிலைமைக்கு பொருட்கள் 9 தான் இருக்குது. இது யாருக்கும் தேவைனாலும் கண்டிப்பாக சீக்கிரமாக ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிங்க. இருக்கிற பொருளை வாங்கி பயனடைஞ்சிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.